அனைவருக்கும் வணக்கம். மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியிலே செல்லூர் கண்மாயிலிருந்து வைகை ஆற்றை நோக்கி பந்தல்குடி வாய்க்கால், மேலமடை கண்மாயிலிருந்து வைகை ஆற்றை நோக்கி யானைக்குழாய் நீரோடை, இப்படி புதூர் சங்கர் நகரிலே நீரோடைகள், புதூர் மாதாவுடைய நீரோடு வழியாக நீரோடைகள், இப்படி குறுக்கும் நெடுக்கும் அண்டுக்குமாக பல நீரோடைகள் சென்று கொண்டிருக்கின்றன. 50 ஆண்டுகளுக்கு முன் தெளிந்த நீரோடையாக சென்று கொண்டிருந்த இந்த வாய்க்கால்கள் இன்று மிகப்பெரிய சாக்கடையாக மாறிவிட்டன. 50 ஆண்டுகளாக எந்த விதமான முறையான பராமரிப்பும் இல்லாத காரணத்தினால் தொடர்ந்து சாக்கடையாக ஓடி இங்கே கொசுக்கள் உற்பத்தியாகும் மிகப்பெரிய தொழிற்சாலையாக மாறிவிட்டது. இங்கே உற்பத்தியாகின்ற கொசுக்கள் மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி முழுவதும் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாமல் நம்மை தடுத்து புதறுகின்றன. இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். அனைத்து வாய்க்கால்களும் மீண்டும் நீரோடையாக மாற்றம் பெற வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு, உயர்ந்த எண்ணத்தோடு ஒரு சிறு பாடலாக நான் பாடியிருக்கின்றேன். அதை தாங்கள் பொறுத்து கொண்டு இந்த பாடலை பலருக்கு பகிர்ந்து ஒரு புதிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். கொசுக்கடியில் சிக்காம தப்ப முடியுமா? காசு இருக்குதுன்னு ஓடித்தான் ஒளிய முடியுமா? கொசுக்கடியில் சிக்காம தப்ப முடியுமா? காசு இருக்குதுன்னு ஓடித்தான் ஒளிய முடியுமா? சேல துணியால வாய்க்கால மறைச்சு வைக்கலாம், சேல துணியால வாய்க்கால மறைச்சு வைக்கலாம். அந்த வீச்சத்தை உங்களால மறைக்க முடியுமா? கொசுக்கடியில் சிக்காம தப்ப முடியுமா? காசு இருக்குதுன்னு ஓடித்தான் ஒளிய முடியுமா? நீரோடு எல்லாம் சாக்கடையா மாறி போச்சுங்க. தமிழ்நாடு பூரா சாக்கடையா மாறி போச்சுங்க. கொசு உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை இதுதானுங்க. கொசுக்கடியில் சிக்காம தப்ப முடியுமா? காசு இருக்குதுன்னு ஓடித்தான் ஒளிய முடியுமா? நீரோடு எல்லாம் சாக்கடையா மாறி போச்சுங்க. தமிழ்நாடு பூரா மாறி போச்சுங்க. கொசு உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை இதுதானுங்க. கொசுக்கடியில் சிக்காம தப்ப முடியுமா? காசு இருக்குதுன்னு ஓடித்தான் ஒளிய முடியுமா? ஏழவாவையெல்லாம் ஓடுறாங்க வேலையை தேடி. ஆமா, ஏழவாவையெல்லாம் ஓடுறாங்க வேலையை தேடி. ராத்திரி நிம்மதியா தூங்க முடியல எங்க இப்படி? கொசுக்கடியில் சிக்காம தப்ப முடியுமா? காசு இருக்குதுன்னு ஓடித்தான் ஒளிய முடியுமா? பொழுது விடிஞ்சு பொழுதடைஞ்சா நிம்மதி இல்ல. ஆமா, பொழுது விடிஞ்சு பொழுதடைஞ்சா நிம்மதி இல்ல. போராடுவோம், ஆமா போராடலாம், வேற என்னத்தை சொல்ல? ஆமா என்னத்தை சொல்ல? கொசுக்கடியில் சிக்காம தப்ப முடியுமா? காசு இருக்குதுன்னு ஓடித்தான் ஒளிய முடியுமா? நன்றி, வணக்கம்.